Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு 8 year பேபிக்கு கஃப்தான் Dress வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கஃப்தான் Dressல வந்து கீழ வந்து இந்த மாதிரி curve shape, umbrella shape மாதிரி கொடுத்திருக்கேன். மேலே வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு நார்மலா ஈஸியான மெத்தட்ல எப்படி கஃப்தான் வந்து ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த கஃப்தான் Dress ஸ்டிச் பண்றதுக்காக 8 year பேபிக்கு ஸ்டிச் பண்றேன். சோ நான் வந்து 2 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப கிளாத்தை வந்து நாலா மடிச்சு போட்டிருக்கோம். நாலா மடிச்சு போட்டது வந்து இந்த மேல வந்து க்ளோஸ்டா இருக்கணும், அதாவது மடிப்பு இருக்கணும், இந்த சைட்லயும் மடிப்பு இருக்கணும், மடிப்பு இல்லாம ஓப்பனா இருக்கணும். சப்போஸ் ஷோல்டர் கிட்ட மடிப்பு இல்லாம இருந்ததுன்னா நம்ம வந்து ஜாயின் கொடுத்து ஒரு மடிப்பு தையல் போட்டு ஜாயின் கொடுத்துடணும். ஏன்னா நம்ம வந்து கஃப்தான் Dressல வந்து ஸ்லீவும் அந்த ஷோல்டர் எல்லாம் ஒன்னாதான் வரும். ஸோ அங்க வந்து ஜாயிண்ட் இல்லாம அப்படியே மடிப்பு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஹைட் வந்து 41 இன்ச். இப்போ டேப்பை வந்து இந்த இடத்துல வச்சு 41 இன்ச் எங்க கீழே வருதோ அந்த இடத்துல நான் ஹைட் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போறோம். இப்போ ஷோல்டர் வந்து இப்போ பாடி மெஷர்மெண்ட்ல எடுத்த ஃபுல் ஷோல்டர் வந்து 12 இன்ச். ஸோ 12 இன்ச் நம்ம அப்படியே மார்க் பண்ணக்கூடாது, நம்ம இங்க மடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆஃபா மடிச்சு 6 இன்ச் வரும். ஸோ 12 இன்ச்ல ஆஃப் வந்து 6 இன்ச். இப்போ 6 இன்ச் தான் ஷோல்டரு. இப்போ நான் இந்த 6 இன்ச் அப்படியே மார்க் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் வந்து நெக் வந்து எந்த டீப் வைக்கிறேனோ அந்த அளவுக்கு நம்ம ஷோல்டரும் இங்க கம்மி பண்ணணும். அப்பதான் ஷோல்டர் வந்து பசங்களுக்கு கீழே இறங்காம இருக்கும். இப்போ வந்து நான் நெக் வந்து 4 இன்ச் நெக் வைக்கிறேன் ஃப்ரண்ட். ஸோ 4 இன்ச் நெக் வைக்கும் போது நான் 1 இன்ச் நெக்குன்னா 1/4 இன்ச் மைனஸ் பண்ணணும் ஷோல்டர்ல. ஸோ நான் 4 இன்ச் நெக் வைக்கிறனால ஸோ 4 இன்ச்சுக்கு நான் 1 இன்ச் மைனஸ் ஆகும். ஸோ 1 இன்ச் மைனஸ் பண்ணி நான் இப்போ வந்து 5 இன்ச் ஷோல்டர் வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல 5 இன்ச் வச்சதுக்கு அப்புறம் இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ் மார்க் பண்ணணும். கஃப்தான் Dressல ஸ்லீவ் அப்படியே அட்டாச்சா தானே இருக்கும். ஸோ இங்க இருந்து ஸ்லீவ் மார்க் பண்ணணும். ஸ்லீவோட லென்த் வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஒரு 1 இன்ச் பிளஸ் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இந்த ஓரத்துல. ஸோ 7 இன்ச் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கிறேன். எங்க இருந்துன்னா ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துல இருந்து 7 இன்ச் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோல்டருக்கு, இந்த இடத்துல வந்து ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம ஷோல்டர் வந்து ஃபுல்லா ஷோல்டர் தான் மார்க் பண்ணிருக்கோம். இப்ப இதுல வந்து நெக்கோட வித் மார்க் பண்ணல இல்லையா, சோ அது இப்ப மார்க் பண்ணணும். ஆஃப் ஷோல்டர் வந்து நான் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சோ 3 இன்ச் இந்த இடத்துல வந்து 3 இன்ச் ஆஃப் ஷோல்டரு. அது ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து நெக்கோட வித். இப்போ நெக்கோட லென்த் மார்க் பண்ணும். ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச் வைக்கிறேன். சோ 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். பேக் நெக் வந்து நான் 1 இன்ச் கம்மி பண்ணி 3 இன்ச் தான் வைக்கிறேன், ஏன்னா பேக்ல வந்து கொக்கி ஸ்டிச் பண்ண போறேன். சோ 3 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொக்கி ஸ்டிச் பண்ண வைப்பேன். இப்போ நெக்குக்கு பாக்ஸ் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச், பேக் நெக் வந்து 3 இன்ச். ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். சோ ரவுண்ட் ஷேப் டிரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் டிரா பண்ணிட்டேன். இப்ப நம்ம இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம ஷோல்டரும் ஸ்லீவோட லென்த் மட்டும் மார்க் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும் போது நம்ம செஸ்ட் வேஸ்ட் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். சோ இப்ப நான் வந்து மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். நம்ம ஸ்லீவ் வந்து எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு கிளாத்தை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நீங்க 3/4 ஸ்லீவ் மார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கிளாத்தோட லென்த் வந்து இன்னும் அதிகமாகும். 3/4 ஸ்லீவோட லென்த் எந்த அளவுல வருதோ அந்த அளவு வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். நான் வந்து இப்ப ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நான் கீழே வந்து இந்த கர்வ் ஷேப் கொடுக்குறேன் இல்லையா, சோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பாதிக்கு மேல இருந்து நம்ம ஷேப் கொடுக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி இங்க இருந்து அப்படியே வந்து அப்படியே கர்வ்டா அப்படி திரும்புற மாதிரி மேல போய் ஜாயிண்ட் ஆற மாதிரி நான் வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்க இந்த ஷேப் வேணும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தான் வேணும் அப்படின்னா நம்ம இப்ப ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இப்ப இந்த மாதிரி ஷேப் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம டிரா பண்ணிருக்க இடத்துக்கு மேலேயே அப்படியே நம்ம கட் கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம சைடு வந்து இந்த மாதிரி டிரா பண்ண மாதிரி கட் கொடுத்தாச்சு. சைடெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம நெக்கு கட் பண்ணணும். நெக் வந்து ஃபர்ஸ்ட் பேக் நெக் வந்து 3 இன்ச் வச்சிருக்கேன். ஸோ கம்மியா இருக்கு. ஸோ அதை வந்து எல்லா கிளாத்தையும் சேர்த்து 3 இன்ச் நெக்கை கட் பண்ணிடுறேன். இப்போ பேக் நெக்கு 3 இன்ச் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச் வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் தனியா கட் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணணும், ஏன்னா நம்ம ஷோல்டரும் அந்த ஜாயிண்ட் ஆயிருக்கு. சோ அதுக்காக ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தனியா எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஃபுல்லா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஷோல்டர் கிட்ட அந்த மடிப்பு இருக்கு பாருங்க, அது 2 மடிப்பையும் ஈக்குவலா வச்சு, ஏன்னா நம்ம மடிச்சு போட்ட மடிப்பு அப்படியே இருக்கு, அது கரெக்டா ஷோல்டர் கிட்ட வரும் அந்த மடிப்பு. சோ அந்த மடிப்பை இந்த மாதிரி ஈக்குவலா மடிச்சு போட்டுட்டு இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல வந்து 4 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ அந்த நெக்கை கட் பண்ணிடலாம். சோ ஃப்ரண்ட் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணனால நம்ம ஃப்ரண்ட் கிளாத்தை தனியா எடுத்து இப்போ கட் பண்றோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கஃப்தான் Dressோட நெக்கும் அந்த சைடு மட்டும் தான் நம்ம கட் பண்ணுவோம். நம்ம ஸ்டிச் பண்ணும் போதுதான் செஸ்ட் வேஸ்ட் ஆம் ஹோல் எல்லாத்தையும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். சோ ஈஸியா நம்ம கஃப்தான் Dressை வந்து கட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த ட்ரெஸ் எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து பேக் நெக்ல வந்து கொக்கி வைக்க போறேன். ஸோ அதுக்காக பேக் நெக் வந்து இப்போ 3 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பேக் நெக் பீஸை வந்து இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கிறேன். ஸோ நெக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஈக்குவலாக நம்மளுக்கு சென்டரில் தானே கொக்கி வைக்கணும். ஸோ சென்டரில் வந்து நான் கட் கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மடிச்சு போட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு லென்த்தில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது பேக் நெக்கோட சென்டர், கரெக்டான சென்டரு. ஸோ 2.5 இன்ச்சுக்கு ஓப்பன் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாதிரி நான் வந்து பேக் சைடு ஓப்பன் வந்து கட் கொடுத்துக்கிட்டேன். ஓப்பனை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு லென்த் இருக்க கிளாத்தை வந்து நான் ஃப்ரண்ட் சைடு வைக்கிறேன். இப்போ நான் கிளாத் வந்து பேக் சைடு போட்டிருக்கேன். கீழே அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சு நம்ம கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வி ஷேப் மாதிரி வர மாதிரி ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு கட் கொடுத்தோமோ, ஆல்ரெடி கட் கொடுத்தோம் இல்லையா நம்ம கிளாத்ல, ஸோ அதே அளவுக்கு அந்த ஸ்டிச்ல படாத மாதிரி ஸ்டிச்சுக்கு மேல வரைக்கும் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஃப்ரண்ட்ல தான் ஸ்டிச் பண்ணோம். அதை வந்து இப்போ பேக் சைடு திருப்புறோம். பேக் சைடு திருப்பி ஃபினிஷிங் பண்றோம். இப்போ பேக் சைடு இந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து கொண்டு வந்து அப்படியே நல்லா மடிச்சு அந்த ஓரத்துல அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஓரத்துல தையல் போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் பிசுறு பிசுறா இருக்கு. ஸோ அந்த பிசுறு எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து உள்ள மடிச்சுட்டு இந்த மாதிரி கீழேயும் அப்படியே உள்ள மடிச்சுட்டு அப்படியே ஓரத்துல அப்படியே தையல் போட்டுட்டு அந்த ஓப்பனை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து மேல தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டா இந்த மாதிரி வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் கொடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பேக் ஓப்பன் வந்து அழகா இந்த மாதிரி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து கொக்கி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பேக் ஓப்பன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் நெக் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, இப்போ ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கனால கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நான் வந்து கட் பண்ணும்போது கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ண கிராஸ் பீஸை வந்து இப்போ கிளாத்தோட அட்டாச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாத்தை வந்து கரெக்டான சைடு வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸை பேக் சைடு வச்சு ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பீஸை வெளியில விட்டுட்டு அப்படியே ஃபுல்லா 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்றேன். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணதை வந்து பேக் சைடு திருப்பணும். ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வெளியில இருக்கிறத இந்த மாதிரி உள்ள மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த கிராஸ் பீஸ் ஃபுல்லாத்தையும் இன்னொரு மடிப்பு மடிச்சு ஓரத்துல ரவுண்டா ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து கிராஸ் பீஸை மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ என்னோட நெக் வந்து அழகா பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சைடு நம்ம சைடுல வந்து பிசுறா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிசுறு வந்து இல்லாம இருக்கிறதுக்காக இப்போ மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். சப்போஸ் நீங்க லேஸ் ஏதாவது வைக்கணும்னால வச்சுக்கலாம். நான் வந்து லேஸ் இப்போ எதுவும் வைக்கல. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மடிப்பு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கீழே வந்து அந்த கர்வ் ஷேப் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ நான் வந்து 2 மடிப்பா மடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த கர்வ் ஷேப்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்கமா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிச்சு ஸ்டிச் பண்றதுனால எனக்கு கர்வ் ஷேப் கரெக்டா நம்ம கிளாத்தும் திரும்பி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்போ மடிச்சாச்சு. இப்போ இந்த துணியை வந்து இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு மடிக்கணும். இந்த மாதிரி நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணா அந்த கர்வ் ஷேப் வந்து அழகா நம்மளுக்கு தெரியும். எந்தவித சுருக்கமா வராது அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி 2 முறை மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அந்த கர்வ் ஷேப் அழகா நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமும் இருக்கு. ஸோ நான் ஃபுல்லா இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ மடிச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம சைடு இந்த செஸ்ட் எல்லாம் மார்க் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணணும். ஸோ என்னோட ஆஃப் ஷோல்டர் வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப் ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். ஸோ பாடி மெஷர்மெண்ட்ல எடுத்த ஆர்ம் ஹோல் எவ்வளவோ அதை மார்க் பண்ணணும். ஸோ அந்த ஷோல்டர் கிட்ட இருந்து கரெக்டா ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச் எனக்கு. ஸோ ஷோல்டர் கிட்ட இருந்து வச்சு அதாவது ஆஃப் ஷோல்டர் மார்க் பண்ணிருக்கோம் அங்க இருந்து 6 இன்ச் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் நீங்க வந்து இந்த இடத்துல கை வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்தே ஜாயின் பண்ணலாம். எனக்கு கையில நான் ஜாயின் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கையோட அந்த ரவுண்டு அகலம் எவ்வளவோ அது மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ வந்து செஸ்ட் எல்லாம் நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ண முடியாது இல்லையா, ஸோ திருப்பி நம்ம ஈக்குவலா மடிச்சுக்கணும். ஸோ அந்த நெக்க கரெக்டா சென்டர்ல பிடிச்சிட்டு கரெக்டா நம்ம சென்டர் பீஸ் வந்து சென்டர்ல வர மாதிரி வச்சுட்டு ஈக்குவலா மடிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணும் போது எப்படி மடிச்சிருக்கோம் அதே மாதிரி இப்போ மடிச்சுக்கோங்க. ஈக்குவலா இந்த மாதிரி நெக் ஷோல்டர் எல்லாத்தையும் ஈக்குவலா வச்சு மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம செஸ்ட் மார்க் பண்ணணும். செஸ்ட் வந்து செஸ்ட் 7 இன்ச். ஸோ செஸ்ட் இந்த இடத்துல வருது. ஸோ 7 இன்ச் அங்க மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச் கீழே இறக்கி வேஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க.
வேஸ்ட் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மெஷர்மெண்ட் எடுத்ததுல மார்க் பண்றேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஹிப் வேணாம், லூஸா தான் அப்படியே விட போறேன். வேஸ்ட் மட்டும் மார்க் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து கிராஸா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரைக்கும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு கீழே இருக்க கிளாத் அப்படியே விட்டுருவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சைடு இப்போ மார்க் பண்ணிட்டோம். இது மார்க் பண்றது வந்து கரெக்டான சைடு வச்சு மார்க் பண்ணி ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மார்க்கிங்க வந்து நான் இன்னொரு சைடு வந்து அதே அளவு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இந்த மார்க்கை வந்து நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங்க இன்னொரு இடத்துல பிரஸ் பண்ண போறேன். சோ இப்போ என்ன பண்றேன், பேக் சைடு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஈக்குவலா அதே மாதிரி ஷோல்டர் எல்லாத்தையும் ஈக்குவலா மடிச்சுட்டு நான் கரெக்டா கிளாத் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணேன் அப்படின்னா நான் கீழே கொடுத்த அந்த மார்க்கிங் வந்து டார்க்கா இருக்கனால எனக்கு அந்த இடத்துல இன்னொரு சைடும் பிரஸ் ஆயிடும். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்திருக்கு மார்க்கிங். வீடியோல தெரியுதான்னு தெரியல, ஆனா எனக்கு வந்து நல்லா தெரியுதுங்க. சோ அந்த மார்க்கிங்க்கு மேலேயே அப்படியே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். ஸோ ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. ஈக்குவலா வச்சுட்டு இப்போ இந்த கை அகலம் இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இங்க இருந்து மார்க் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கை வந்து லூஸாவே இருக்கட்டும் வேணாம் அப்படின்னா ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ண இடத்துக்கு மேலேயே அப்படியே நான் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடோட ஷோல்டரும் ஈக்குவலா வச்சு இன்னொரு சைடும் கையில இருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் டபுள் ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க, அப்பதான் தையல் பிரியாம இருக்கும். ஸோ டபுள் ஸ்டிச் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கஃப்டான் ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் இப்படி வேர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே அழகா இந்த கர்வ் ஷேப்ல வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.